விசஸ் மங்களம். மங்களம். பவுலிங் போட்டுக்கொண்டிருப்பது அரளம்பேடி அணியினர். சரியான ஒரு பவுண்டரி. மிட சிக்கலான சிங்களை எடுத்து ஓடிய கீப்பர் மிஸ் ஆகி பவுண்டரி போய் சென்றது பால். சிங்களை வெற்றிகரமாக ஓடிவிட்டார். இரு அணிகளும் பல வாய்ந்த அணியை வெற்றி வருகிறது. ஸ்மார்ட்லி பிளேயிங் ஃபார் பவுண்டரி. ஸ்மார்ட் சிறப்பான பந்து வீச்சு, சரியான லெந்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒயிட் பால். சரியான அடி மிட் ஆஃபில். மீண்டும் கவரில் அடிக்க பார்த்தார். பவுண்டரியாக போய்விட்டு சென்று விட்டது. சிறப்பான பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன் சிறப்பான பேட்டிங் திறமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 2 பவுண்டரிகளை ஆற்றிக் ஒரு தவறு விடப்பட்டுள்ளது. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக பவுண்டரி சென்று விட்டது. இரண்டு ஓவர்கள் முடிவில் 27 ரன்களை குவித்துள்ளார்கள். அவுட் சைடில் சென்ற பந்து பவுண்டரியாக சென்று சிறப்பாக பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். லெக் பையில் ஒரு 4 சென்று விட்டது. இந்த சுதாரித்தார், ஆனால் அவர் கீப்பர் வசம் பிடிபட்டார். பேட்ஸ்மேன் அவுட் ஆகி சென்று விட்டார். அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் இறங்க தயாராக உள்ளார். வெர்சஸ் மங்களம் அணியினர் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 ஓவர்கள் முடிவில் 35 ரன்களை குவித்துள்ளார்கள் மங்களம் அணியினர். சரியான லென்த், சரியான ஃபீல்டிங். அணிக்கு ஆடப்பட்டிருக்க வேண்டும். அது 5 நிமிஷம் ஒரு ஆஃப். சரியான லென்த்தில் பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். சரியான அடி. ஃபீல்டிங் தவறுதலால் 4 பவுண்டரி சென்றுவிட்டது. கீப்பர் ஸ்மார்ட்லி பிளேயிங் பவுண்டரியை சைஸ் செய்துள்ளார். அவுட் சைடில் 4 சென்று விட்டது. 4 ஓவர்கள் முடிவில்
4 ஓவர்கள் முடிவில் 44 ரன்களை குவித்துள்ளார்கள் மங்களம் அணியினர். 45 ரன்கள் அடிக்க வேண்டும். 24 பந்துகளுக்கு 45 ரன்கள் அடித்தால் அருளம்பாடி அணியினர் வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸில் அருளம்பாடி அணியினர் 45 ரன்களை குவிக்க வேண்டும். 24 பேட்டிங் செய்ய தயாராக உள்ளார் மங்களம் அணியினர். 45 ரன்களை 4 ஓவருக்கு கட்டுப்படுத்துவார்களா? சற்று பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அருளம்பாடி அணியினர் 24 பந்துகளுக்கு 45 ரன்களை குவிக்க வேண்டும். முதல் பந்தை வீச தயாராக உள்ளார் மங்களம் அணியின் ஓப்பனிங் பவுலர். சரியான ஒரு லெக்லான்ஸில் 4 சென்று விட்டது. அபாரமான ஆட்டம். முதல் பந்திலேயே பவுண்டரி எடுத்துள்ளார் பேட்ஸ்மேன். கீப்பரின் தவறுதலால் 1 ரன்களை எடுத்துள்ளார்கள். ஸ்ட்ரோக் செய்து சிறப்பான முறையில் ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார். ஒரு ஓவர்களுக்கு 11 ரன்கள் கரண்ட் ரன் ரேட், ரெக்கார்ட் ரேட் 11 இருக்கிறது. முதல் 2 ஓவர்களே கருதப்படுகிறது. சிறப்பாக அடித்தார். ஃபீல்டிங் நன்றாக செய்துள்ளதால் பவுண்டரி செய்யப்பட்டுள்ளது. ஸ்கோர் பாய் 7 ரன்களை குவித்துள்ளார் முதல் ஓவரில். அகலப்பந்தால் 8 ரன்கள். நோபால் கிளைம் செய்யப்படுகிறது. பேட்ஸ்மேன் ஆர்குமெண்ட்டுக்கான கீப்பர் அம்பையர் வசம். அவுட் சைடு கீழ் பவுண்டரி சென்றுள்ளது. மணி நல்ல பால் தான்டா. நோ பாலா. சிறப்பான ஸ்மார்ட்லி playing by the batsman. மூளையில் தட்டி விடப்பட்ட பந்து மூளையை மாற்றி ஃபீல்டிங் சேஞ்ச் செய்யப்படுகிறது. நோ பால், நாட் அவுட். சரியான ஒரு ஃபீல்டிங். ஸ்கொயரில் சிறப்பான ஒரு ஃபீல்டிங் செய்துள்ளார். 1 ரன் மட்டும் எடுத்துள்ளார்கள். இருபத்தி 3 ரன்களை குவித்துள்ளார்கள். ஓவர் லாஸ்ட் ஓவரா? 12 பந்துகளுக்கு 22 ரன்களை குவிக்க வேண்டும். 6 ஆகுமா? அது 6 அடித்து விக்கெட்டை பறிகொடுத்து விட்டார். சரியாக தொட்டுவிட்டு 1 ரன்னை எடுத்து விட்டார். சரியான பந்து வீச்சு, சரியான வேகம், சரியான பேஸ், சரியான லைன். 1 ரன்களை குவித்துள்ளார்கள். 20 ரன்களை குவிக்க வேண்டும்.
அது பவுண்டரி ஆகுமா? ஒரு நல்ல ஃபீல்டிங், பவுண்டரியை சேவ் செய்துள்ளார். நோ பால் போடப்பட்டுள்ளது. ஆறு பால் எவ்வளோ அடினா? ஒயிட் பால். சரியான ஒரு பவுண்டரி. கேப்பில் சிறப்பாக பேட்டிங் செய்துள்ளார். அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி சென்றுள்ளது. எவ்வளோ அடிக்கணும்? கடைசி ஓவருக்கு 13 ரன்களை குவிக்க வேண்டும். அருளம்படி அணியினர் கடைசி ஓவர் லாஸ்ட் ஓவருக்கு 13 ரன்ஸை அடிக்க வேண்டும். பவுண்டரி செய்யப்படும். ஓவருக்கு 13 ரன்னை அடிக்கணும். லாஸ்ட் ஓவருக்கு 13 ரன்களை அடிக்கணும். அடிப்பார்கள் அருளம்படி அணியினர். ஃபோரை ட்ரை செய்தார், ஆனால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸராக சென்று நோபால் போடப்பட்டுள்ளது. சரி, தருவோம் அவுட் இல்லை. அது அவுட்டா? அம்பையரின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். சரியான ஃபீல்டிங். 9 runs needed from just 5 balls. மூன்று பந்துகளுக்கு 9 ரன்களை குவிப்பார்களா அருளம்படி அணியினர்? எவ்வளோ அடிக்கணும்? 5 ரன் அடிக்கணும். லாஸ்ட் பாலுக்கு 5 ரன்களை குவிக்க வேண்டும் அருளம்படி அணியினர். அடிப்பார்களா? 4 அடித்தால் ட்ரா. சிக்ஸர் அடித்து அவுட் ஆகிவிட்டார். மங்களமணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். அருளம்படியினர் 5 ரன் ஷாட்டில் தோல்வியை கண்டுள்ளார்கள். நூலிழையில் தவறிவிட்டுள்ளார்கள்.